அணுசக்தி நாடுகளிலேயே சீனாவும் இந்தியாவும் மட்டும்தான் முதலில் அணுசக்தியை பயன்படுத்துவதில்லை என்ற கொள்கையை வைத்திருக்கிறது. அதற்காக இந்தியா அணுசக்தி திறனை மேம்படுத்தாமல் இல்லை. ஆனால் எதிரி முதலில் அணுசக்தியால் தாக்கினால் திருப்பி தாக்கும் ஆற்றலை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது. இதற்காக இந்தியாவின் ஒருங்கிணைந்த வழிகாட்டப்பட்ட ஏவுகணை மேம்பாட்டுத் திட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த நாட்டின் ஏவுகணை நாயகனும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான APJ அப்துல் கலாமுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கே தொடர் ஏவுகணைகளை உருவாக்கி வருகிறது. சமீபத்தில் தனது அணுசக்தி திறனை பறைசாற்றும் விதமாக அணுசக்தி திறன் கொண்ட நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்பட்ட ஒரு நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. INS அரிஹந்த் மற்றும் INS அரிகட் இதில் எந்த நீர்மூழ்கி கப்பல் எந்த ஏவுதலை நடத்தியது என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் புதிய K4 ஏவுகணை வங்காள விரிகுடாவில் விசாகப்பட்டினம் கடற்கரைக்கு வெகு தொலைவில் INS அரிகாட் என்ற அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலில் இருந்து வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 3500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த K4 ஏவுகணை இந்தியாவின் கடல்சார் அணுசக்தி திறனுக்கு ஒரு பெரும் சான்றாக உள்ளது. இதில் 2.5 டன் எடையுடன் கூடிய அணுகுண்டை சுமந்து செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது நடத்தப்பட்டிருக்கும் K4 சோதனை இந்தியாவின் 2வது சோதனையாகும். ஏற்கனவே நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணையான K4 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டது. இதன் மூலம் தரை, வான் மற்றும் கடலுக்கு அடியிலிருந்து அணு ஆயுத ஏவுகணையை செலுத்தக்கூடிய ஒரு சில நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றது. இந்தியாவிடம் தற்போது INS அரிஹந்த் மற்றும் INS அரிகட் ஆகிய 2 செயல்பாட்டில் உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. மேலும் 2 கப்பல்கள் கடல் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. அக்னி 3 தரைவழி ஏவுகணையிலிருந்து உருவாக்கப்பட்ட K4 ஏவுகணை நாட்டின் மிக அதிக தூரம் செல்லக்கூடிய கடல்வழி ஏவப்படும் ஏவுகணையாகும். தரையிலிருந்து ஏவப்படும் ஏவுகணையிலிருந்து கடலிலிருந்து செலுத்துவதற்காக பிரத்யேகமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. பாலிஸ்டிக் அணுசக்தி திறன் கொண்ட நீர்மூழ்கி கப்பல் ஒரு உச்சகட்ட ரகசிய வேட்டைக்கான கப்பலாகும். தரைவழி ஏவுதளங்களைப் போலல்லாமல் செயற்கைக்கோள்களுக்கு புலனாகாமல் ரேடார்களால் கண்டுபிடிக்க முடியாத வகையில் கடலுக்கு அடியில் ஆழத்தில் பதுங்கி நிற்கும். கடலின் ஆழத்தில் மறைந்திருக்கும் இந்த கப்பல் பல ஆண்டுகளுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அணு உலை மூலம் இயங்கும். மெதுவாக நகரும் கால வரையறையின்றி நீருக்கடியில் இருக்கும் நீர்மூழ்கி கப்பலின் பணியாளர்களின் சகிப்புத்தன்மை மற்றும் உணவுப் பொருட்கள் மட்டுமே அத்தியாவசியமானது. இந்தியாவின் அனைத்து நிலத்தடி ஏவுகணை தளங்களையும் விமான தளங்களையும் அழிக்கும் அளவுக்கு பேரழிவு தரும் அணுசக்தி தாக்குதல்களில் கூட ஆழ்கடலில் பதுங்கியிருக்கும் இந்த நீர்மூழ்கி கப்பல் பதிலுக்கு எதிர்பார்க்காத கடுமையான தாக்குதலை நடத்தும். இது இந்தியாவுக்கு எதிரான முதல் அணுசக்தி தாக்குதலை எந்த நாடு நடத்தினாலும் அது அந்நாட்டின் தற்கொலைக்கு சமம் என்பதை உறுதி செய்கிறது. தற்போது இந்தியாவிடம் INS அரிஹந்த் மற்றும் INS அரிகாட் ஆகிய அணுசக்தியால் இயங்கும் 2 நீர்மூழ்கி கப்பல்கள் சேவையில் உள்ளன. சோதனையில் இருக்கும் அணுசக்தியால் இயங்கும் 3வது நீர்மூழ்கி கப்பலான INS அரிதாமன் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் கடற்படையில் சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இன்னும் பெயரிடப்படாத 4வது கப்பலும் விரைவில் கடற்படையில் இணைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த பேரழிவு நீர்மூழ்கி கப்பல்களில் ஒன்று எல்லா நேரங்களிலும் கடலில் இருக்கும், தனது ஆயுதங்களுடன் ரோந்து பணியில் இன்னொரு கப்பல் எப்போதும் சுற்றி வரும், பயிற்சி கப்பலாக ஒன்று செயல்படும், 4வது கப்பல் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பில் இருக்கும். இதற்கிடையே K4க்கு பிறகு K5 மற்றும் K6 ஏவுகணைகளை DRDO உருவாக்கி வருகிறது. இந்த ஏவுகணைகள் 5000 கிலோமீட்டர் தூரத்திற்கும் அப்பால் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டவையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதற்கு ஏற்றாற்போல இனி உருவாகப் போகும் S5 என்ற நீர்மூழ்கி கப்பல்கள் அரிஹந்த் வகுப்பை விட 2 மடங்கு பெரிதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடலுக்கடியில் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் மறைந்து இருக்கும் இந்த பெரும் யானைகள் தேசத்தை எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற ஒரு கட்டளைக்காக காத்திருக்கின்றன.
மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call